இயேசு சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணி கடவாப்பட்டு மிகவும் தொங்கிய நிலைமையில் வேதனையோடு இருந்த வேளையில் அவர் வாய் திறந்தார். மூன்றாம் வார்த்தையை அவர் தன் வாயை திறந்து அவர் பேசினார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது அவரிடம் கொஞ்சம் மக்களே அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பிரசங்கிக்கும் பொழுதோ நிறைய மனிதர்கள், ஆயிரம் கணக்கான மனிதர்கள் அவரை தேடி நாடி ஓடி வந்தார்கள். அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது திரளான மக்கள் கூடி வந்தார்கள். அவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ, காடு, மலை, குன்று, கடலோர பகுதிகளெல்லாம் செல்லும்போதும் அவர் ஒருவரிடமே சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு பின்னாடி நிறைய ஜனங்கள் அவரை கூடி அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அப்படி கேட்டு அப்படி மெய்மறந்து அப்படியே இருப்பாங்க. அவ்வளவு திரளான கூட்டம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வியாகுலத்தை அவர் சொல்லும்போதும் கூட அவரோடு கூட 11 சீசர்களும் கூட இருந்தாங்க. ஆனால் அவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் தொங்கிய பொழுது கொஞ்சம் குறைவாகவே மக்கள் இருந்தாங்க. ஏனென்றால் இந்த பேதுருவும் கூட வந்தான், ஏசப்பாக்கு பின்னாடி தான் வந்தான். வந்த போதிலும் கொஞ்சம் தூரத்திலே நின்றான். நிற்கும்போது ஒருவன் கேட்டான், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பேதுரு என்ன சொல்கிறான்னா, இல்லையே, நான் அவரோடு கூட இருக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுதளித்து கூட கொஞ்சம் தூரம் போயிட்டான். ஆனால் ஒரு சீடன் கூடவே இருந்தான். அந்த சீடன் யாருண்டா? யோவான். அவன் பிரதான ஆசாரியருக்கு தெரிந்தபடியினாலே அந்த சீடனை யாரும் ஒன்றும் சொல்லலை. இயேசு அண்டையில் அவர் நின்றார். இப்படி நிற்கும்போது சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து அவருடைய மரியாள், அவங்க அம்மா, அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கைகளிலும் கால்களிலும் ஆணி கடவாப்பட்ட நிலையில் தாங்குன்னா வேதனையில் அவர் துடித்து அப்படியே நிற்கிறார். அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிற வேலையை அந்த தாய் பார்க்கிறாள். தாய் பார்க்கும்போது அவளுடைய இருதயம் எவ்வளவு சுக்கு நூறாய் உடைந்திருக்கும். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கும்போது கைகள்லையோ கால்கள்லையோ அந்த ஒரு கல்லோ ஒரு முள்ளோ குத்திட்டு பிளட்டு வந்துட்டுனா, அந்த ரத்தம் வந்துச்சுன்னா, ஐயோ அப்பா ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் அப்படி ஒரு துடிக்கும். அதே போல தான் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அன்பு தாயார் மரியாளும் கூட அப்படியே பார்க்குறா. மகனே, உன்னை இந்த நிலைமையிலையா பார்க்குறதுக்காக நீ பிறந்த பொழுது ஏரோது ராஜா உன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டினான். அப்பொழுது நான் எகிப்துக்கு சென்று உன்னை ஏரோது ராஜா மரிக்கும் வரைக்கும் நான் அங்கே இருந்து எகிப்திலே இருந்து உன்னை நான் வளர்த்து பிற்பாடு இங்கே கொண்டு வந்தேன். நீ 30 வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் நீ கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஊழியத்தை நீ செய்தாய். அப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக நீ எவ்வளவு அற்புதம் அதிசயங்களை செய்தாய். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள். திமிர்வாதம் பிடித்த அந்த திமிர்வாதக்காரனுடைய அந்த திமிர்வாத பிசாசை நீ அதட்டி போட்டு அவனை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றினாய். ஏன், பாவியாக இருந்த ஒரு ஸ்திரீயை கூட நீ பரிசுத்தமாய் அவளுடைய பாவத்தை மன்னித்து நீ பரிசுத்த வாழ்வை நீ கொடுத்தாய். மரித்த லாசருவை கூட 3 நாள் அவன் அப்படியே மரித்து போய் இருந்தான். ஆனாலும் கூட அந்த 3 நாள் கழித்து அவனை உயிரோடு நீ எழுப்பினாய்.
அதுவும் மட்டுமில்லை, கானானூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த வேளையிலும் கூட அந்த தண்ணீர், வெறும் தண்ணீரை நீ திராட்சரசமாய் மாற்றினா. இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களும் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் செய்தாய் மகனே. ஆனாலும் இந்த ஜனங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து உன்னை பொறாமையினால் சிலுவையில் அறைய வைத்து விட்டார்களே. ஐயோ மகனேன்னு சொல்லிட்டு அந்த அன்பு தாயார் மிகவும் அந்த இருதயம் நொறுங்குண்டு அப்படி அழுது கொண்டிருந்தார். அப்படி அந்த வேளையில் அழுது கொண்டிருந்த தன் சிலுவையின் அடியில் அழுது கொண்டிருந்த தன்னுடைய தாயாரை இயேசு பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் நினைக்கிறார், ஐயோ அம்மா, நான் தான் உங்களுக்கு ஒரு மூத்த மகன், உங்களுக்கு எல்லா கடமையும் செய்கிறது நான் தான். வயதான காலத்தில் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் நான் தான் தரணும். ஆனால் என்னால் இப்போ முடியாதே அம்மா, நான் உலகத்தை விட்டு போகிறேன். நான் இந்த பூமிக்கு அடுத்தல பிதாவும் நண்டையில் நான் இருக்க போகிறேன். உங்களுக்கு நான் ஒன்றும் இந்த பூமியிலிருந்து ஒன்றும் செய்ய முடியாதே அம்மா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று அந்த இயேசுநாதர் அப்படி தாயாரை பார்த்து அப்படி நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த சிலுவையின் அண்டையில் இன்னொரு பக்கத்தில் அவருடைய சீசன் யோவான் நிற்கிறார். யோவானை பார்த்து சொல்லுகிறார், மகனே அதோ உன் தாய் என்று. உடனே அந்த சீசன் தன்னிடமாக அந்த தாயாரை அணைத்து கொண்டான். இப்படி இருக்கும் பொழுது அணைத்து கொண்டான். இந்த சீசன் யோவான் யார் என்றால், அவன் இந்த ஆண்டவருடைய இயேசு ஊழியம் செய்கிற நாட்களில் 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலரில் ஒரு நல்ல தேவ மனிதனாக, ஒரு சீசனாக இருந்தவன் இந்த யோவான். இந்த யோவான் ஏசப்பாண்ட மார்பிலேயே எப்பொழுதும் சாய்ந்து கொண்டிருப்பான். இதிலிருந்தே நமக்கு புரிகிறது, அவர் இயேசுவினுடைய இருதயத்தை நன்கு அறிந்து அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்தவராக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 12 சீசர்களில் இந்த ஒருவனாகிய இந்த தேவ மனிதன் யோவான் பின்னாடி பத்மு தீவில் தனிமையாக இருந்த வேளையில், தனித்து இருந்த வேளையில் ஏசப்பா அவனுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். என்ன தரிசனங்களை கொடுக்கிறார் என்றால், அவருடைய 2ஆம் வருகையை குறித்தான தரிசனங்களை கொடுக்கிறார். கொடுத்து அந்த எல்லா தரிசனத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி, எதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த வேதாகமத்தில் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் நாம் அதை அறிந்து கொள்கிறோம். இந்த பரலோக பரம தரிசனத்தை இந்த ஒருவர் யோவானுக்கு தான் இயேசு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது வார்த்தையின் மூலமாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னவென்றால், ஆண்டவர் இங்கே ஒரு குடும்பத்தின் உறவை ஏற்படுத்துகிறார். தன் சீடனை பார்த்து அதோ உன் தாய் என்றும், தன் தாயாரை பார்த்து அது உன் மகன் என்றும் அவர் ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறார். இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அவர் குடும்பத்தை ரொம்பவும் நேசிக்கிறார். அதனால தான் இந்த உறவை அவர் நமக்கு ஒரு புதிய உறவை இந்த சிலுவையில் அவர் ஏற்படுத்துகிறார். நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்று இப்போ கொஞ்சம் சற்று சிந்திப்போம். நம்முடைய தாய் தகப்பனாருடைய உறவு எப்படி இருக்கிறது? நம் அண்ணன் தம்பியுடைய உறவு எப்படி இருக்கிறது? அக்கா தங்கியுடைய உறவு எப்படி இருக்கிறது? மாமியார் மருமகளுடைய உறவு எப்படி இருக்கிறது? இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உறவை, இந்த குடும்பத்தை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் ஒரு பக்தன் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று. நாமும் கூட நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், நம் குடும்பமும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய உறவை உடைப்பதற்காக பிசாசு, வஞ்சக பிசாசு நம்மளுடைய குடும்பங்களை நுழைந்து விடுகிறான். நுழைந்து விட்டு நிறைய குடும்பங்களை உடைத்து சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய குடும்பம், இந்த குடும்ப உறவு இந்த சாத்தானுடைய வஞ்சக வலையில் சிக்கிவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாடி வேலியடைத்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
நாம் அவருடைய உறவை வந்து இப்பொழுது நாம் நம்முடைய உறவை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய உறவுகள்லாம் எப்படி இருக்கிறது என்று. இல்லை என்றால் இன்று நாம் சிலுவை அண்டையில் திரும்புவோம், நம்முடைய உறவை மேம்படுத்தி கொள்வோம். தாயாரை பார்த்து அவர் சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்றும். இவர் சீடனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய் என்றும். இந்த தாய் மகன் என்ற உறவை வந்து உருவாக்கின நம் ஆண்டவர் இன்று நாம் வந்து அவருடைய சிலுவையின் அண்டையில் நாம் திரும்புவோம். அவர் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய உறவை சீர்படுத்துவார், நம்முடைய உறவை வந்து அவர் மேன்மைப்படுத்துவார், நம்ம குடும்பங்களையும் அவர் கட்டுவார். அதான் சொல்கிறான், அவர் ஒரு தாயுள்ளம் கொண்டவர். ஏசப்பா வந்து ஒரு தாயுள்ளம் கொண்டவர். அதனால்தான் பக்தர்கள் பாடுகிறார், தாயும் நீரே தந்தையும் நீரே, தாயும் நீரே தந்தையும் நீரே, தாலாட்டுவா சீராட்டுவா, தாலாட்டுவா சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இப்படியே நாம் பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். இனியொரு பக்தனும் பாடுகிறார், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாம் நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அவருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருக்கட்டும். அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தமாக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களையும் அடிமையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.